6 வயசுலேருந்து 11 வயசு வரை இருக்கிற குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சி, அவங்களுடைய உணர்வு வளர்ச்சி, அதை எப்படி நம்ம பக்குவமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வழி நடத்த முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்குவீங்கங்க. இந்த 6 வயசுலேருந்து 11 வயசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்க. ஒரு மிடில் சைல்டுஹுட்னு சொல்கிறோம். அவங்க இப்போ குழந்தையும் இல்லை, ஒரு விடலை பருவம், ஒரு டீனேஜ் பருவத்துலையும் இல்லை. குழந்தை பருவத்திலிருந்து அந்த டீனேஜ் பருவத்துக்கு கடக்கிற ஒரு பகுதிங்க. இந்த பகுதியில் தான் நிறைய பிரச்சனைகளை அவங்க குழந்தைகள்கிட்ட இது சம்பந்தமாக சந்திப்பீங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு க்ரஷ் உருவாகிறது, ஃபஸ்ட்டு காதல் உருவாகிறது, அடுத்த குழந்தைகளுக்கு ஐ லவ் யூ சொல்கிறது, லவ் லெட்டர் கொடுக்கறது, இது சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளில் மாட்டுறது எல்லாமே இந்த வயசில் தாங்க. 5 லவ் பண்ணியிருக்கேன். 5 லவ் பண்ணிருக்கியா? என்ன ஃபீல்லாம் பண்ற? 5 லவ் என்னாச்சு? எல்லாமே நான் எல்லாமே விட்டு போயிடுச்சு. விட்டு போயிருச்சா? டேய் என்னடா பேசுற? சில வருடங்களுக்கு முன்பா ஒரு அரசு உதவி பெற தமிழ் பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு 4ஆம் வகுப்பு மாணவனை என்கிட்ட கவுன்சிலிங்காக கூப்பிட்டு வந்திருந்தாங்கங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அதே வகுப்புல படிக்கிற ஒரு பெண் குழந்தையை அவன் காதலிக்கிறானாம். அது பள்ளிக்கூடத்துக்கு தெரிஞ்சு அவனை மிரட்டி இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் அடிச்சிருக்கிறாங்க. ஆக அவன் ஒரு தற்கொலை முயற்சிங்க, பிளேடால் அவனுடைய கை கால் எல்லாத்தையும் கீறி வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு கொடூரமாக இருந்தது. அந்த பையனை விசாரிச்சு அவன் சொல்கிறான், அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு, அம்மா கூட நான் தனியாக தான் இருக்கிறேன், என்ன கவனிக்கணுமேனு சொல்லி அவங்க ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே அவங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு என்ன அனுப்பணுமேனு சொல்லி அவங்க ஹோட்டலில் இருந்து ஒரு 4 இட்லி மட்டும் எனக்கு காலையில் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வேலையில் மும்முரமாயிடுவாங்க. நான் பள்ளிக்கூடம் விட்டு போகும்போதும் அவங்க வேலையில் தான் இருப்பாங்க. தூங்குறது வரைக்கும் அவங்கள பார்க்க முடியாது. என்கிட்ட யாருமே மனசு விட்டு பேசுறதுக்கு இல்லை. என் வகுப்பில் உள்ள அந்த குழந்தை என்கிட்ட பாசமாக பேசுது. அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா கிட்ட கிடைச்ச அந்த அன்பு கிடைச்சது போல இருந்தது. ஆக இவ எனக்கு ஒரு மனைவி அமைஞ்சா என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினச்சிதான் நான் அவங்கள்ட்ட அன்பாக பேசிக்கிட்டு இருந்தேன். அதை ஆசிரியர்கள் கண்டுபிடிச்சி என்ன திட்டினாங்க. அந்த குழந்தையோடைய அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அவர் ஒரு கோழி கடைக்காரரு. அதனால வீட்டில் வேற அந்த அம்மா அழுதுருக்குறாங்க, ஏய் வெட்டி போட்டுருவான்டா ஒன்ன, நீ இப்படிலாம் செய்யாதன்னு சொல்லி ஒரு 4ஆம் வகுப்பு மாணவனுக்கு இவ்வளவு அழுத்தத்தை கொடுத்துருக்குறாங்க. அவன் சொன்ன காரணம் ஜெனியூனுங்க. இந்த வயசுல அது ஒரு காதல் கிடையாது. அவன் அன்புக்கா ஏங்குறான், ஒரு குழந்தை அன்பு காட்டுது, அதை அவன் ஏத்துக்கிறான் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன், பாருங்கம்மா மகனே சொல்லியிருக்கிறான், உங்களுடைய அன்பு குறைவா இருக்கிறதுனால தான் அவன் என்ன செய்யறான், இப்படி ஏங்குறான், அன்புக்கான ஒரு ஏக்கம். ஆக வேலைக்கு போனாலுமே கொஞ்சம் நேரம் கொடுங்க, பையன்ட்டு அதிகமாக பேசுங்க அப்படிலாம் சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சுது, அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது, காலைல எழும்பி எனக்கு சமைக்க முடியாது, அந்த ஹோட்டல்ல இருந்தால் ஒரு 4 இட்லி வாங்கி கொடுப்பேன், அதை கூட ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஐயா, அவனுக்கு சொல்லுங்க நல்லா சாப்பிட சொல்லுங்க அப்படின்னாங்க. டேய் சாப்பிட்றா, ஏன்டா நீ தானடா ஒரே பையன், அம்மாவை நீ தானடா கவனிக்கணும், ஒழுங்கா சாப்பிட்றான் அப்படி சொன்னதுக்கு அவன் சொல்கிறான், அந்த 4 இட்லியை தான் அவங்க வாங்கிட்டு வருவாங்க, நான் எவ்வளவு மீதி வைக்கிறேனோ அதை வேக வேகமாக அவங்க பிட்டு வாயில் போட்டுக்கிட்டு வேலைக்கு திரும்ப ஓடுவாங்க. ஆக நான் கொஞ்சம் கூட மீதி வச்சேன்னா அந்த இட்லி அம்மாவுக்கு கிடைக்குமே அப்படி சொல்லி தான் மீதி வைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னான். ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஆக அன்பான குழந்தைகள் தாங்க, அன்புக்காக ஏங்குறாங்க. 6 வயசுலேருந்து 11 வயசுல குழந்தைகள் துருதுருன்னு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்பாங்க, விளையாடுவாங்க, நிறைய குறும்பு செய்வாங்க. அதனால குழந்தைகள் ஜாலியாக தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். குடும்பத்தில் நம்ம சரியான அக்கறையும் செவி கொடுத்தலும் அன்பும் பாசமும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு மனதுக்குள்ள ஒரு லவ் டெஃபிஷியன்சி, ஒரு அன்புக்கான குறைபாடு கண்டிப்பாக இருக்காங்க. ஆக அந்த உணர்வை யாராவது நிறைவு செய்ய மாட்டாங்களா, தரமாட்டாங்களான்னு அந்த குழந்தைகள் ஏக்கமாக ஆவலாக எதிர்பார்ப்பாங்கங்க. யாராவது அவங்கள்ட்ட அனுசரணையாக பேசும்போது சிரிக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆக அவங்க லவ் பண்ணுறதா നിനച്ചിக்கிறாங்க. ഈ മൂന്നും എൻ്റെ ഏത് ഫ്രണ്ടാ തന്നത് ഒന്ന് പറഞ്ഞ? ഫ്രണ്ട് ഏത് ഫ്രണ്ട്? ചെക്കനാ നിക്കണ്? തുറക്ക് 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 തുറക്ക്. അതോ ബോയ് ഫ്രണ്ടോ? അതെ லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு தைரியத்தை வரவழைக்கிறாங்க. அந்த வகுப்புல அந்த ஆசிரியர்களது அந்த அதிகாரத்தையும் அடக்குமுறையும் தாண்டி கூட லவ் லெட்டர் பாஸ் ஆகுது, ஐ லவ் யூ சொல்றாங்க. அதை நமது திரைப்படங்கள் கற்றுக் கொடுத்துருக்குது. ஆக அதிகமாக குழந்தைகளுக்கு இந்த பப்பி லவ் அல்லது அந்த ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் க்ரஷ் உருவாக்குறது இந்த வயதுல தாங்க. அந்த ஒரு உணர்வு தேவையை நம்ம புரிஞ்சு அந்த குழந்தைகளை சரியா வழிநடத்தலைன்னு சொன்னா
பள்ளிக்கூட வகுப்பறைகள் அந்த குழந்தைகளை நாசமாக்கிடாங்க. பல வேளைகள் அந்த குழந்தைகளை எல்லாருக்கும் முன்னாலேயும் கொண்டு விட்டு அவமானப்படுத்துகிறோம். அந்த குழந்தைகளது பேரை வெளிப்படுத்திடுறோம். ஆக அந்த குழந்தைகளை ஒன்று சேர்த்து வச்சு மற்ற மாணவர்கள் கிண்டல் பண்ணுறது, பேசுறது, சுவரில் பேர்கள் எழுதி போடுறது, இப்படி அந்த குழந்தைகளது மனதில் ஆறாத காயத்தை வடுவை பள்ளிக்கூடங்கள் பல வேளைகளில் உருவாக்கி விட்டுறாங்க. ஆக பெற்றோர் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அந்த குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் இருந்தாங்கன்னு சொன்னால் திட்டாமல் அடிக்காமல் அந்த குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்டதா, என்ன நினச்சி அப்படி செய்தான், அவனுக்கு என்ன தேவை இருக்குது, எதனால் இப்படி ஒரு கேள்வி கேட்குறான், எதனால் இந்த வயசுலேயே அவன் காதலை பற்றி கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறான், இதெல்லாம் பற்றி நீங்கள் அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் பக்குவமாக பேசணுங்க. குழந்தை ஒரு லவ் லெட்டரே எழுதியிருந்தாலும் அதை நீங்கள் கையுங்களவும் பிடிச்சாலுமே அது ஒரு வகையிலும் செக்ஷுவல் கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்டது அல்ல. உங்கள் குழந்தை மோசமான குழந்தை அல்ல. அந்த குழந்தை ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுக்காக, ஒரு உணர்வு தேவைக்காக, அன்புக்காக, பாசத்துக்காக ஏங்குகிற குழந்தை அப்படிங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதை நீங்கள் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தாலே, உங்கள் குழந்தை அரவணைக்க, அன்பு காட்ட, அதிகமாக மனம் விட்டு பேச ஆரம்பித்தாலே உங்கள் குழந்தை உங்களுடைய உறவுலேயே, உங்களுடைய அரவணைப்பிலேயே சந்தோஷமாக இருக்க பழகிடுங்க. நல்ல நண்பர்களாக இருங்கடா, பேசுங்க, பழகுங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த காதல் கல்யாணம் எல்லாம் பிறகு. இது ஃப்ரெண்ட்ஷிப் காலகட்டம்டா, நண்பர்களாக இருக்கணும் அப்படி சொல்லி அந்த அந்த குழந்தைகளுக்கு சரியான வழிமுறையை கற்றுக் கொடுக்கணும். அடக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது, பேசவே கூடாது, அந்த பிள்ளைய திரும்பி பார்க்கவே கூடாது அப்படிலாம் சொல்லி மறைச்சிங்கன்னு சொன்னால் அவனுடைய அந்த உணர்வு தேவைக்கு நம்ம தீனி போடவே இல்லையே. ஆக அதை சரியான வகையில் அணுகிறது நம்முடைய கடமைங்க. அது மட்டுமல்ல, இந்த வயதில் அந்த குழந்தைகளது உடல் உயரம், அந்த நிறம், முடியுடைய அமைப்பு எல்லாமே ஓரளவு முடிவாகி வர்ற ஒரு பருவங்க. ஆக அந்த குழந்தைகள் தங்களது உடலை பார்த்து மகிழ்கிற, அடுத்தவங்க உடலோட தனது உடலை ஒப்பிடுகிற ஒரு காலம். அதனாலே மற்றவங்களுடைய உடலை கிண்டல் பண்ணுற, கேலி பண்ணுற, ஒப்பிடுகிற நிறைய பழக்கங்கள், பேச்சுக்கள் இந்த பள்ளிக்கூட பருவத்தில் இருக்காங்க. ஆக அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்டில் பொறுமையாக சொல்லி கொடுக்கணும். அடுத்தவங்களை எக்காரணம் கொண்டோ நிறத்தை வச்சோ, உடல் உயரத்தை வச்சோ, அவங்களது முடி அழகை பற்றியோ பல்லை பற்றியோ கிண்டல் பண்ணக்கூடாது. அது அடுத்தவங்களை காயப்படுத்தும். அடுத்த குழந்தைகள் ஒன்று அப்படி கிண்டல் பண்ணாலும் நீ வருத்தப்படாத, நீ அழகானவன் தான், திறமையானவன் தான், தன்னிலே நீ மதிப்புள்ளவன் தான், அப்படி சொல்லி உங்கள் குழந்தைகளை வளர்க்கணுங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த தாழ்வு மனம், கில்ட்டு, பயம் எல்லாம் உருவாக்குறது இந்த வயது பிரிவுலங்க. அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த வார்த்தைகள்லாம் நல்ல வார்த்தைகள், எந்தெந்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள், மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசக்கூடாது இந்த வார்த்தைகள் அப்படி சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லியே கற்றுக் கொடுங்க. இந்த வார்த்தைகள் ஒருபோதும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. அதே போல் உங்களது குழந்தைகளுக்கு, குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளை மதிப்பாக நடத்துகிற ஒரு பண்பை கற்றுக் கொடுக்கணுங்க. ஏன்னா பல குடும்பங்களில் ஆண்கள் எப்படி பெண்களை நடத்துகிறாங்களோ, திட்டுறாங்களோ, அதை அந்த குழந்தைகள் பார்க்குறாங்கங்க, அப்படியே உள்வாங்கிக்கிறாங்க. ஆக அவங்க மனதுக்குள்ள தீர்மானம் பண்ணிக்கிறாங்க, பெண் குழந்தைகள் கீழானவங்க, ரெண்டாந்தரமானவங்க, அவங்கள நம்ம கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், எதையும் பேசலாம், அவங்க பணிஞ்சு தான் போகணும், எதிர்த்து பேசக்கூடாது. அந்த மாதிரி வன்மமான சிந்தனைகளை மனதில் பதிக்கிற ஒரு பருவங்க. ஆக உங்கள் குழந்தைகளுக்கு பொறுமையாக, சமத்துவம், மதிப்பு, அடுத்தவங்க அனுமதி இல்லாமல் நம்ம இதை செய்யக்கூடாது, இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான செய்திகளை கடத்த வேண்டிய முக்கியமான பருவங்க இது. அப்புறம் இந்த வயதுலேயே அந்த குழந்தைகளுக்கு அந்த மொபைலில், டிவியில் வர்ற இன்டிமசி சீன்ஸ், அந்த செக்ஷுவல் சீன்ஸ், முத்த காட்சிகள், இதெல்லாம் அதிகமான பாதிப்பை கொடுக்காங்க. அதே போல் செய்து பார்க்கணும் அப்படி சொல்லி அவங்களுக்கு தோணும். அதுவும் இன்னைக்கு கட்டுப்பாடற்ற ஒரு இணையதள பயன்பாடு, எல்லா குழந்தைகள் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. எந்த இணையதளத்தையும் அவங்க கண்டிப்பாக திறந்து பார்க்கலாம். ஆக மற்ற நண்பர்கள்ட்ட இருந்து கிடைக்கிற தகவலை கண்டிப்பாக அவங்க செல்ஃபோனில் பரிச்சயித்து பார்ப்பாங்க. ஆக இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சு அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் பொறுமையாக. இது பற்றி கண்டிப்பாக உனக்கு சொல்லி தருவோம், நீ வருத்தப்படாத, பயப்பட தேவையில்லை, உனக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படி சொல்லி அந்த குழந்தைகள் மனசில் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஆக அறிவுரை கொடுத்துட்டு விட்டுறது மட்டும் இல்லைங்க, சில ஒரு தடுப்பு முறைகளை நீங்கள் கையாளணும். அந்த குழந்தைகள் தனியாக மொபைல் பார்க்குறது, லேப்டாப்பை யூஸ் பண்ணுறது, தனியாக தொலைக்காட்சி பார்க்குறது, இதை கூடிய அளவு தவிர்க்க பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வயசில் அந்த குழந்தைகளுக்கு அந்த ப்ரைவசி அப்படிங்கிற அந்த கான்செப்டை ரொம்ப கற்றுக் கொடுக்கணும். அடுத்தவங்க குளிக்கும் போது அல்லது அடுத்தவங்க துணி மாற்றும் போது நம்ம எட்டி பார்க்கறது இல்லை, அது அவங்களுடைய ப்ரைவேட் இடம். சரிதானா? படுக்கை அறையில், அடுத்தவங்க படுக்கை அறையில் நம்ம நுழையிறது இல்லை. ஆக சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, அந்த ப்ரைவசியை பெற்றோரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. பல குழந்தைகளுக்கு இயல்பாகவே அந்த உடலுறவு பற்றிய பல குழப்பங்கள் இருக்கும்.
ஆக பெற்றோரையே அவங்க கண்காணிப்பாங்கங்க. சமீபத்தில் ஒரு ஆசிரியை ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. 3ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைகள் கழிப்பறையில் நீ என்ன பேட் டச் பண்ணு, நான் உன்னை பேட் டச் பண்ணுறேன் அப்படி சொல்லி பெற்றோர் செய்த அதே செயல்களை அந்த குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்திருக்கிறாங்கங்க. ஆக ஆசிரியர்கள் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஒரு குழந்தை அவங்க அம்மா அப்பா நெருக்கமாக இருக்கிறத பார்த்துருக்குது. அதை மற்ற குழந்தைகள்கிட்ட சொல்லி நம்மளும் இப்படி செய்து விளையாடலாம், நீ என்ன பேட் டச் பண்ணு, நான் ஒன்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி சின்ன வகுப்புல என்ன எல்கேஜிலேருந்தே குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அவங்க வீட்லையும் தொலைக்காட்சியிலையும் பார்க்குறத கண்டிப்பாக நம்ம செய்து பார்க்கணும். நம்மக்கிட்ட பேட் டச் நீ சொன்னால் அவங்க அதை செய்கிறாங்க. இதுதான் அந்த குழந்தைகள் மனதில் இருக்கிறதுங்க. அதை செய்து பார்த்தா எப்படிப்பட்ட உணர்வு கிடைக்கும், அதை செய்து பார்த்தா தான் என்ன, அந்த மாதிரிப்பட்ட ஆர்வம் மிகுதியாக இருக்கிற ஒரு பருவம். ஆக பெற்றோர் ரொம்ப எக்ஸ்ட்ரா கவனமாக இருக்கணும். தொலைக்காட்சியில் மொபைல் அந்த குழந்தைகள் பார்க்குற காட்சிகளை கூடுதலும் கண்காணிக்கணுங்க. குழந்தை தானே, அவனுக்கு என்ன தெரியும், அவன் கவனிக்க மாட்டான், பார்க்க மாட்டான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி சொல்லி டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுக்க முடியாதுங்க இந்த வயதை. அதே போல தாங்க ஒரு 6 வயசுக்கு கீழே அந்த குழந்தைகள் எப்படி தங்களது உடல் உறுப்புகளை தொட்டு ஆய்வு பண்ணுறாங்களோ, ஒரு சுகம் தேடுறாங்களோ, அதுபோல இந்த பருவத்திலையும் கூட அந்த குழந்தைகள் தங்களது பிறப்பு உறுப்பை மட்டுமல்ல மற்ற உடல் உறுப்புகளை தடவி பார்க்கலாம், மற்ற குழந்தைகளது உடல் உறுப்புகளை தடவி பார்க்கலாம். ஆக கண்டிப்பா இந்த வயசுல குழந்தைகளுக்கு டச்சிங் கேம் இருக்குங்க. அவங்க பார்த்ததை கண்டிப்பா அவங்க செய்து பார்க்க விரும்புவாங்க. ஆக நீங்க உங்க குழந்தைகள்கிட்ட கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும், மற்றவங்க உடம்ப அவங்க அனுமதி இல்லாமலோ அனுமதியோட தொட முடியாது, நீ தொடக்கூடாது. கையை தொடலாம், நண்பர்களா இருந்தா நீங்க கை குலுக்கலாம், தோள்ல கை போடலாம், அப்படி எங்கெங்கெல்லாம் அவங்க தொடலாம், எங்கெங்க தொடக்கூடாது, பொது இடத்துல என்னென்னு செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் தெளிவாக கற்றுக் கொடுக்கணுங்க. அப்புறம் இந்த வயசில் அந்த குழந்தைகள் உங்கள்கிட்டையும் நிறைய சந்தேகங்கள் செக்ஸை பற்றி குழந்தை பிறப்பை பற்றி கேட்பாங்கங்க. இது ஒரு 4 வயசுலேருந்தே தொடங்கிடும். 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகள் ரொம்ப வார்த்தைகள் இல்லாததுனால அவங்கள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உடலை. ஆனால் 4 வயசுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும்போது கேட்க தொடங்குவாங்க. ஆக சின்ன வயசுலேயே சரியாக பொறுமையாக பதிலை சொல்லி கொடுத்தீங்கன்னா அதோடு விட்டுருவாங்க. ஆனால் தீர்க்கப்படாத சந்தேகங்கள் அந்த குழந்தைகள் திரும்ப திரும்ப எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. செக்ஸ்னா என்னம்மா, குழந்தை எப்படி பிறக்குது, குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ளே உயிரோடி இருக்குது, இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கும்போது அந்த கோபத்தில் எரிச்சலில் தடை பண்ணாமல் பொறுமையாக உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அறிவு வளருது, அதை பற்றிய ஒரு சந்தேகம் தீருதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வயசில் குழந்தைகளுக்கு ஒரு சின்ன மன அழுத்தம் கொடுக்குற ஒரு செயல் இளம் வயதிலேயே குழந்தைகள் வயதுக்கு வர்றதுங்க. முன்னாலெல்லாம் 12 வயசு 13 வயசுல வயசுக்கு வந்துகிட்டு இருந்த குழந்தைகள் இப்போ 9 வயசு 8 வயசுலலாம் வயசுக்கு வர்ற காலமாக இருக்குது. ஆக இந்த பருவத்திலேயே நீங்கள் அந்த குழந்தைகளை முன்கூட்டியே தயாரிக்கணுங்க. இந்த வயசில் குழந்தைகள் உண்மையிலே சின்ன குழந்தைகள் தாங்க. இந்த வயசில் இந்த குழந்தைகளுக்கு பருவம் ஏதுதல் தொடர்பான அந்த முடி வளர்ச்சி, பெண் குழந்தைகளுக்கு அந்த மார்பக வளர்ச்சி, உடல் அதிகமாக சுரக்கிற ஹார்மோன்கள், அதிகமாக வெளிவர்ற வியர்வை, மனதில் வர்ற பதட்டம், சந்தேகம், இதெல்லாம் அந்த குழந்தைகளால் இந்த வயதில் கையாள முடியாதுங்க. ஆக ஒரு 6-7 வயதுலேருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு பருவம் எய்துதல் தொடர்பான எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் சொல்லி புரிய வச்சிருக்கணுங்க. அப்படின்னா குழந்தைகளுக்கு திடீர்னு எந்த ஒரு பதட்டம், திடீர்னு ஒரு அந்த அனுபவம் கிடைக்கும் போது கிடைக்கிற பயம், இதெல்லாம் தவிர்க்கப்படும். அப்புறம் இந்த வயசுலையும் அந்த குழந்தைகளுக்கு அந்த குட் டச் பேட் டச் பற்றிய பாடத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. குழந்தைகள் வளர வளர ஆபத்துக்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகுது, தனியாக விளையாட போகுது. ஆக அந்த குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் அதை சொல்லி கொடுக்கணுங்க. யாராவது ஒன்றை தவறாக தொட்டாங்கன்னு சொன்னால் அல்லது ஒன்றை சீண்டுனாங்கன்னு சொன்னால் நீ நோ சொல்லு, கத்து, சரிதானா. யாராவது ஒன்றை தொடர்ந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அம்மாவிட்ட மறைக்காத, என்கிட்ட கண்டிப்பாக நீ சொல்லணும். இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியங்க, குழந்தைய ஒழுக்கமாக வளர்க்குறேன், இதெல்லாம் தப்பு அப்படி சொல்லி அடித்து அந்த குழந்தைக்கு அதிகமான அறிவுரை சொல்லி அந்த குழந்தைய ஒரு மாதிரி பயந்தாங்கொல்லியாக மாற்றிடக்கூடாதுங்க. பொது இடத்துல அந்த குழந்தைகளை திட்டுறது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது கண்டிப்பாக தவிர்க்கப்படணுங்க. திருத்துதல் எப்போதுமே தனியாக செய்ய வேண்டியது. அதுபோல் நம்முடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. குழந்தையுடைய அந்த நிறத்தை பற்றியோ, முடியை பற்றியோ, பல்லை பற்றியோ பெற்றோரை கிண்டல் பண்ணுறது அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனதை கொடுக்கும். அம்மாவே சொல்லிட்டாங்க, அப்பாவே சொல்லிட்டாங்க, அதுதான் அந்த குழந்தைகளால் தாங்க முடியாது. நண்பர்கள் சொன்னால் கூட பொறுத்துக்குவாங்க. பெற்றோர் வாயிலிருந்து இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது அது ரொம்ப அழுத்தமான ஒரு தீர்ப்பாக மாறி போகும். ஆக அந்த குழந்தைகள் மனதில் தாழ்வு மனதை எக்காரணம் கொண்டும் போடக்கூடாது, பயத்தை உருவாக்கக்கூடாது, ஒரு குற்ற உணர்வை உருவாக்கக்கூடாது. காலம் முழுவதும் தனது பாலுறுப்பை பற்றியோ அல்லது செக்ஸ் வாழ்க்கையை பற்றியோ திருமண வாழ்க்கையை பற்றியோ அடுத்த பாலினம் கூட பேசுகிற ஒரு நடவடிக்கையை பற்றியோ நீங்கள் மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு
ஒரு தாழ்வு மனம் கண்டிப்பாக உருவாயிடுங்க. யார்கிட்டையும் அவங்க தைரியமாக பேச மாட்டாங்க, தங்களது எதிர்கால வாழ்க்கையை தைரியமாக முன்னெடுத்து போக மாட்டாங்கங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், உளவியலில் எந்த எக்ஸ்ட்ரீமே மோசங்க. அந்த குழந்தைகளுக்கு ஓவராக அந்த செக்ஷுவல் சிந்தனைகள் அல்லது ஆக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஆபத்து. அதை பற்றி பயந்து ஒதுங்கினா அடுத்தவங்கள்ட்ட பேசவே கூடாது, அடுத்த எதிர்பாலினத்தை கண்கொண்டே பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப ஒரு குற்ற உணர்வையும் பயத்தையும் உருவாக்குறதும் அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுங்க. ஆக உங்கள் குழந்தை மதிப்பாக பேலன்ஸ்டாக அடுத்தவங்க கூட தைரியமாக பேசுறதுக்கு, நட்பாக பழகிறதுக்கு, நண்பர்களாக மற்றவங்கள பார்க்கறதுக்கு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இந்த மாதிரி பொறுமையாக கற்றுக் கொடுக்கறது இந்த வயசில் ரொம்ப முக்கியங்க. அதை நம்ம ஒரு வயசுலேருந்தே தொடங்கணும். நான் ஏற்கனவே 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் என்னென்ன தவறுகளை செய்வாங்க, அதை பெற்றோர் எப்படி வழிகாட்டணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அந்த வயசில் நீங்கள் சரியாக கற்றுக் கொடுக்கலன்னா அதே தவறுகள் இந்த பருவத்துக்கும் கடந்து வரும், தவிர்க்க முடியாது. ஆக இந்த பருவத்திலேயாவது நீங்கள் பொறுமையாக அதை உணர்ந்து கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னாதான் அந்த குழந்தைகள் டீனேஜுக்குள்ளே நுழையும் போது பக்குவப்பட்ட குழந்தைகளாக மாணவர்களாக இருப்பாங்கங்க. உங்கள் குழந்தைகள் இந்த மாதிரி என்ன சிக்கலோட உங்கள்கிட்ட வந்தாலும் முதல்ல உங்களுடைய குரலையும் உடலமைப்பையும் அமைதியாக்கி உங்கள் குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்டதா காமிச்சு அக்கறையாக பேசும்போது தான் அந்த குழந்தை என்ன நினச்சி செய்தது, என்ன சந்தேகம் அவனுக்கு கிடக்குது, அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை பொறுமையாக வழிநடத்த முடியுங்க. ஏன்னா இனி டீனேஜ் பருவம் இருக்குது, அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பருவங்க. ஆக இந்த பருவத்திலேயே நீங்கள் ஒரு பயத்தை, உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது, அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க, அம்மா கிட்ட ஏதோ சொன்னால் அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு உணர்வை போட்டிங்கன்னு சொன்னால் குழந்தை இந்த பருவத்திலேருந்து எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிடும். டீனேஜ் பருவத்தில் எதுவுமே அந்த குழந்தைகிட்ட இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது, வழிகாட்டவும் முடியாது. ஆக ரொம்ப பொறுமையாக ரொம்ப அமைதியாக பக்குவமாக வழி நடத்தணுங்க. ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 6 வயசுலேருந்து 11 வயசு அல்லது 12 வயசு இருக்கிற குழந்தைகளை வழி நடத்துகிற பெற்றோருக்கு அனுப்பி வைங்க, பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.